இன்று காலை முதல் இந்த தொகுதியிலே மிகவும் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தது. இதனிடையிலே முடிவடைகின்ற நேரத்தில் இந்த பகுதி ஆஸ்டின் நகர்ன்ற பகுதி. இது ஒரு காலனி குடியிருப்பு. மக்கள் அதிக ஆதி திராவிடர்கள் நிறைய வாழ்கின்ற பகுதி மக்கள். இது கடந்த தளபதி அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இந்த பகுதியில் எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து எம்எல்ஏ வந்த பிறகு மிக பெருவாரியான வித்தியாசத்தில், வாக்கு வித்தியாசத்தில் திமுகவுக்கு இங்கே வாக்குகள் பெறும். இந்த வாக்கு அதிகமாக பெற நேரத்தில் இதில் கராத்தே தியாகராஜன் என்பவருக்கு இந்த விஷயம் தெரியும். ஏன் அப்படின்னா, அவர் காங்கிரஸில் இருந்தார். பிஜேபி போகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தார். அப்போ அவர் இங்கே தேர்தலில் நிற்கும் போது அவருக்கு தெரியும் இந்த பகுதி மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள். ஆகவே நம்ம இங்கே ஏதாவது ஒரு கலாட்டா செய்யணுன்றதுக்காக முடிகின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5:45 மணி இதுவரையும் அமைதியாக நடந்த இந்த தேர்தல் 5:45 மணிக்கு இங்கே ஒரு ரவுடி பசங்களாம் வச்சுட்டு இங்கே உள்ள நுழைய பார்த்திருக்காரு. உள்ள இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஏஜென்ட்டுகள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். உடனே தடுத்து நிறுத்தினோடனே அவங்க அந்த உள்ள இருக்கிற பாஜக ஏஜென்ட் இந்த ஜாதி பெயரை சொல்லி இவர்கள்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த நியூஸ் போக பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் காவல்துறை வந்தது. இதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு இது போன்ற, அதாவது கள்ள ஓட்டு போட்டோம், தோல்வி பயத்தால் இவர்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கடைசியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணி 6 மணிக்கு முடிஞ்சது. தேர்தல் கமிஷன் ஒழுங்கான வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து நீங்களும் மீடியாக்களும் அங்கங்கே சுத்திட்டு இருக்கீங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. இந்த இடத்துல இந்த கராத்தே தியாகராஜனும் இவருக்கு உதவியாக நடுவில் ஜெயவர்த்தனை இணைந்து கொண்டார். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஆள் வேணும்ன்றதுக்காக இப்ப 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை பெரிதாக்கி மக்களிடத்திலே பொய்யான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை இல்லை. உண்மையான நிலவரம் என்னவென்று சொன்னால், இவர்கள் அந்த ஜாதி பெயரை சொன்னதுனால தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாகிட்டது. அதை மறைப்பதற்காக சில விஷயங்களை பண்ணாங்க. அது எடுபடாது. அதாவது ரீபோலிங் எதுக்கு பண்ணோம்? நிரூபிங்க. உள்ள ஏஜென்ட் உட்கார்ந்தாங்கல்ல, 5:45 மணி வரையும் இந்த போலிங் அமைதியா போயிட்டு இருக்கு. 5:45 மேல தான் இந்த பிரச்சனை வருது. ஒரு வாக்கு போடணும்னா கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் ஆகும். ஏற்கனவே ஆளுங்க அங்க நிக்கிறாங்க. இவர்கள் உள்ள புந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட உள்ள போய் அந்த ஒரு ரூம்ல கலாட்டா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி. 90% இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் மிகுந்த இடம். திமுக சைட்லயும் கொடுத்திருக்கோம். ஏன்னா இவர்கள் இந்த அதாவது ஜாதி பெயரை சொல்லி திட்டது மட்டுமில்லாமல் அங்கே வாக்கு போடும்போது அங்க கலாட்டா பண்ணிருக்காங்க. இது அதிகாரிகளுக்கு நிரூபிக்கணும். நிரூபிச்சா நாங்க ஏத்துக்கிறோம். அப்போ உள்ள இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? நீ 5:45 60 பேர் போட்டாங்கன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? அவங்க தேர்தல் அதிகாரி மேலயும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க உங்களுக்கு உடனடியா செயல்பட்டாங்க அப்படின்ற இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. கடைசி நேரத்துல எல்லாமே தேர்தல் அதிகாரி மேல வருது. அவங்களுடைய தலைவர் அப்படிதானே சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? தேர்தல் கமிஷன் மேலதானே இப்போ தோல்வி பயத்துல எது ஒன்னா சொல்லுவாங்க. நீங்க அதை ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஆமா, அவர்கள் ஜாதி பெயர் அவங்க ஒரு கும்பலா ஏதோ பண்ணணும்னு வந்திருக்காங்க. அது இங்க நடக்கலன்னு ஜாதி பெயரை அதுவும் ஜாதி பெயரை சொல்லி திட்டது அந்த உள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த பாஜகவோட ஏஜென்ட். அது ஊர் மக்கள் பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கு. அது அந்த செய்தி அங்க பரவோ இங்க ஒரு கும்பல் சேர்ந்துருச்சு. இதை மறைப்பதற்காக என்ன பண்ணிட்டாங்க? தியாகராஜனும் இந்த பூத் ஏஜென்ட் பாஜக ஏஜென்ட்டும் ஆட்கள் எல்லாம் வர வச்சு இதை திசை திருப்ப சில வேலைகளை பண்ணாங்க. நிச்சயமாக மக்களுக்கு இது தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.